தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருந்தத நம்ம பார்த்தோம். ஸோ கடந்த 2 வாரமா ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த டைம்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு, இனிமேல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, மேபி ஆடியன்ஸ்க்கும் அத ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நிஃப்டியோடைய டெய்லி சார்ட். இதுல வந்து நம்ம ஹார்மோனிக் ரிவர்சல் பிளாட் பண்ணியிருந்தோம். முன்னாடியே பண்ணது. இது வந்து ஆக்சுவலா ஒரு 6th நவம்பர் டைம்லயே நம்ம இத பிளாட் பண்ணி வச்சிருந்தோம். என்ன ரிவர்சல் ஏரியான்னு போட்டிருந்தோம்னா 23,523 to 23,379 வித் க்ளோசிங் பேசிஸ் சப்போர்ட் ஆஃப் 23,000 அப்படின்னு மார்க் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் போட்டிருந்தோம். அது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன். உங்க ஸ்க்ரீன்ல இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் தெரியும். ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா வந்து அந்த 23,350 லெவலுக்கு வந்து மேல போச்சு. திரும்பியும் வந்து 23,263 லெவல்ஸ் அடிச்சது. கரெக்டா அந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுங்கிறது கரெக்டா எக்ஸாக்ட் ஜோன் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுங்கிறதுனால கரெக்டா அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் ரேலி ஏற்கனவே கொடுத்துருச்சு. ரைட்டா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ல நீங்க அதை பார்க்கலாம். கரெக்டா அந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் டச் பண்ணிட்டு மேல வந்து ஒரு 1000 பாயிண்ட் ரேலி கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு அவர்லி சார்ட் ஒன்று லோட் பண்றேன். ஸோ இது ஒரு 4 ஹவர்லி சார்ட். இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா மேலேருந்து இங்கேருந்து ஒரு பிளாக் கலர் லைன் ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. கரெக்டா அந்த இடத்துல தான் நம்ம ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணோம். அதாவது 27th நவம்பர் அன்னைக்கு கரெக்டா இந்த 24,345 354 லெவல் அந்த ட்ரெண்ட் லைன்ல டச் ஆகி நம்ம கீழே விழுந்திருக்கோம். கீழே ஹாரிசாண்டலா ஒரு ரெட் கலர்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அது வந்து 23,893. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவுடைய லோ வந்து 23,873. அந்த லைன்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேல இருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே இருக்கிற ஹாரிசாண்டல் லைனுக்கும் நடுவுல க்ளோஸ் ஆயிருப்பான். ஸோ இதுல இருந்து கிளியரா என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த மேல இந்த ட்ரெண்ட் லைன் பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன். அது வந்து கிட்டத்தட்ட 24,344 அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அங்கேருந்து இந்த 24,354 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது கிளியர் ஆகணும். இது கிளியர் ஆச்சு அப்படின்னா பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது வந்து 24,537. இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வேணும். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டணும். அதாவது 24,350 இந்த நம்பர் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேல இது தாண்டி ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,380 72 அப்புறம் 24,537 இந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல நிஃப்டி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் 24,686 அதாவது 24,700 வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அடுத்த லெவல் மேல ஒரு ட்ரெண்ட் லைன் பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் கூட்டிருக்கு. அது 25,050 25,023 25,080 இந்த ரேஞ்ச்குள்ளார நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஒரு இதோடைய ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். நான் யூஸ்வலா வந்து மந்த் எண்ட் தான் பார்ப்பேன். ஏன்னா என்டையர் மந்த்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒரு மந்த்லி ஆப்ஷன் செயின் 26th டிசம்பர். இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த 24,100 கால் ஆப்ஷன்ல 42,000 எக்ஸிட் இருக்கு. அதுக்கு கீழேயுமே எக்ஸிட்ஸ் ஆயின்னு இருக்கு. அதே நேரத்துல 24,250 கால் ஆப்ஷன்ல எக்ஸிட் ஆகுது. 24,450 24,500 ஹியூஜ் எக்ஸிட் 2,98,125 எக்ஸிட் நடக்குது. ஸோ இந்த எக்ஸிட் நடக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நார்மலா யாரெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிஃப்டி தாண்டாது அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 24,100 இருக்கிற எக்ஸிட் என்ன சொல்லுதுன்னா, இது 24,100க்கு கீழே மேல போகாதுன்னு நினைச்சவங்க எக்ஸிட் பண்றாங்க. 24,000 புட் ஆப்ஷன்ல எக்கச்சக்கமான ஹியூஜ் ரைட்டிங் இருக்கு. 54 லட்சம் அங்க வந்து ஓஐ இருக்கு. ஸோ 24,000 ஒரு நல்ல பேஸா இருக்கு. அது கீழே 23,800. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா மார்க்கெட்டு 23,800 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் 24,500 போயிடுவோம். ஏன்னா 24,500ல ஒரு கால் ஆப்ஷன் எக்ஸிட்ஸ் நிறைய நடக்குது. ஸோ இந்த சார்ட்டுக்கு திரும்பி வந்தீங்கன்னா இதுவே நம்ம கிளியரா சொல்லுது. இந்த 24,350 கடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த
4000 23,800 ஹோல்டு பண்ணால் நம்ம இந்த 24,537.6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா இங்கே, அதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த ரைட்டிஙஹெவி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 25,000 கால் ஆப்ஷனில் நடக்குது. தட் மீன்ஸ் நான் சொன்ன அந்த 25,050 பாசிபிள், 24,537 இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேலே க்ளோஸ் அடிச்சிச்சுன்னா 25,000 பாசிபிலிட்டி. ஸோ இன் சம்மரி டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் 24,000, 23,800 23,800 உடைச்சா நம்ம திரும்பியும் ப்ரீவியஸ் லோ போனோம் இல்லையா 23,380 23,350 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 23,816 23,800 உடைக்கல அப்படின்னா 24,000 மேலேயே ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம 24,354 இந்த ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணி 24,500 537 லெவலுக்கு மேலே போயிடுவோம். அதுக்கு மேலே க்ளோஸ் அடிச்சா 25,053 பாசிபிள். ஸோ ஓவராலாக நிஃப்டி நல்லா புல்லிஷாக தான் இருக்கு. 23,800 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே உடைச்சதுன்னா திரும்பி ப்ரீவியஸ் லோக்கு போயிடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் இதே ட்ரெண்ட் தான் இல்ல சார்? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு சார்ட் ஒன்று காமிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்லி சார்ட்டை பார்த்துடலாம். மந்த்லி சார்ட்டில் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்க. இங்கேருந்து ஒரு ப்ளூ கலரில் டாட்டட் ட்ரெண்ட் லைன் போகுது. இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டு தான் அது எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளோ பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லைனில் தான் இந்த மாதத்தோடைய லோ, அதாவது 49,787 இதுதான் கரெக்டான லோ. அப்புறம் டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு ரெட் கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் 49,654. ஸோ இந்த லெவலை பேங்க் நிஃப்டி உடைக்கவே இல்லை. இதுக்கு ஈக்குவலன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 24,710 அப்படிங்கிற நம்பர் வந்து நிஃப்டியில் இருக்குது. அது முன்னாடி உடச்சி நம்ம தலைக்குப்புற ஒரு 1000 மாட்டி மேலே விழுந்துட்டோம். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த நம்பரை அந்த 49,654 அப்படிங்கிற நம்பரை உடைக்கல. மந்த்லி ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே மந்த்லி க்ளோஸுமே அடிச்சிருச்சு. சரிங்களா? அதாவது இந்த எல்லோ லைன் இருக்கிற இடம் வந்து 51,500 லெவல். ஸோ அதுக்கு மேலே நம்ம க்ளோஸும் அழிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிறத இன்னொரு சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அவர்லி சார்ட் ஒன்று லோட் பண்ணுறேன். இந்த அவர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டடி இருக்குது. இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா இச்சிமோக்கு அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இச்சிமோக்குல ஒரு சப்போர்ட் அப்படின்னு வரைஞ்சிருப்போம். எப்படி வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த க்ளவுட் போர்ஷனில் ஒரு ஹாரிசான்டல் லைன் பிளேஸ் பண்ணேன். அந்த இடத்துல தான் நம்ம சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்தோம். அதாவது 51,782 லெவலில் சப்போர்ட் எடுத்தோம் 28ஆம் தேதி 1:15 மணிக்கு. ரைட்டா? அங்கேருந்து மேலே தான் இருக்கும். அதை உடைக்கல. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் தெரியுது. அவர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஆனால் ஆர்எஸ்ஐ மேலே போகுது. இதுவே நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டாக என்ன சொல்லுதுன்னா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இங்கேருந்து ரொம்ப அதிகம். இது எங்கே போகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான சார்ட்டு. இதுதான் வந்து நம்ம பைபிள், குரான், வாட் எவர் யூ வாண்ட் டு கால், வி கேன் கால் திஸ். சரியா? இது பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் இங்கே ஒன்று தெரியும். 49,974 to 49,654 சொன்னேன் இல்லையா? இந்த 654ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். அதுதான் ஆல் வெல் நம்பர் அப்படின்னு பிளேஸ் பண்ணிடணும். அந்த நம்பரை நம்ம உடைக்கல. அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்தோம், மேலே போயிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா 200 days டபுள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற லைன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கு. அந்த லைனில் தான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். 52,577 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா ஒன்று இது ஒரு ஹார்மோனிக்ஸ் பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணோம். இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டோம்னா 52,577க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டோம்னா ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ட்ரிகர் ஆகிடும். ப்ளஸ் அது 200 days டெமா அப்படின்னு சொல்லுவோம். டபுள் இஎம்ஏ எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு. அதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற மேலே இருக்கிற டார்கெட்ஸ் பாசிபிள். 53,980, 54,567 இதுதான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 55,022, 55,629. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா சான்சஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ரேலி வந்து 56,236 57,000. ஸோ அதனால ஒரு 5,000 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே 5,000 பாயிண்ட் போகாது. அஃப்கோர்ஸ் சரி ஒரு வேவில் தான் மூவ் ஆகும். பட்
52,577. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இதுக்கு மேல நம்மளுக்கு க்ளோசிங் வேணும். கீழ பார்த்தீங்கன்னா 51,750 அப்படின்னு ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணியிருந்தோம். நீங்க பாருங்க ஃப்ரைடேவோட லோவே பார்த்தீங்கன்னா 51,759.45 கரெக்ட்டா அந்த 51,750 லெவல்ல சப்போர்ட் எடுக்குது. அது கீழ 51,133 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். இது ஹோல்ட் பண்ற வரைக்கும் கீழ பார்த்தீங்கன்னா 200 இஎம்ஐ 200 இஎம்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,100 லெவல்ல இருக்கு. ஸோ இது விழுந்தாலும் நான் சொன்ன மாதிரி 49,654 உடைக்காத வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடனே அடிக்கும்லாம் கிடையாது. இட் மே கன்சாலிடேட் அண்ட் மூவ் அப். பட் இது எப்போ கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்னா 52,577 மாதிரி க்ளோஸ் வேணும். இதே நம்பர் வந்து நம்ம ஈக்குவலன் நம்பர் நிஃப்டியில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 24,537 அந்த நம்பர் வந்து நிஃப்டியில் கிராஸ் ஆகணும். இது ரெண்டுமே கிராஸ் ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்ஸ் பெரிய டார்கெட்ஸ் நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி 25,000 ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இப்போ நல்லா தான் மேடம் இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.